ஒரு 96ல வந்துட்டு அந்த சிவசூரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அவர் என்கிட்ட திசைங்கோடாட்டி இந்த மாதிரி எங்க திருவண்ணாமலை எங்க நடைபாதையில நான் இருட்டா இருக்கு, அங்க கொஞ்சம் லைட் போடணும், அதுக்கு கொஞ்சம் டொனேஷன் பணம் தேவை அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி அப்படின்னு சொல்லி கேட்டு ஷூட்டிங் போயிட்டு நான் இவ்வளவு பணம் சொல்லி நான் கொடுத்துட்டு நான் போயிட்டேன். போன பிறகு அதுக்கப்புறம் 2 days ஆச்சு, எனக்கே ஒரு சந்தேகம் ஆச்சு. ஏன்னா இது அவர் எவ்வளவு அந்த பணம் ரைட்ஸ் போடுறதுக்கு என்ன சம்பந்தம் ஒன்னும் கேட்காம நான் இவ்வளவு கொடுத்துட்டேன்னா ஜாஸ்தியா கொடுத்தேனா கம்மியா கொடுத்தேனா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் மறுபடியும் கூப்பிட்டு அவர் ஊர்ல இருந்தாரு. சார் பட்ஜெட் எவ்வளவு ஆகுது சொல்லும்போது ஆசை இவ்வளவு ஆகுதுன்னு சொல்லும்போது அவர் சொன்னாங்க, நீங்க முதல்ல யாரும் கலெக்ட் பண்ணீங்களா? இல்ல இது நீங்க திருவண்ணாமலை பக்தரன் தெரியும், ஃபர்ஸ்ட் உங்களிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்ல ஃபுல் பணம் கம்ப்ளீட் பண்ணாம நானே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அது கொஞ்சம் அவரு அப்படியே அவர் சிரிச்சிட்டாரு. ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்ல நான் விசிறி சுவாமிகள் ராம் சுரத்குமார் சுவாமிகள் இருக்காங்க, அவருடைய சிஷ்யன் நானு. அவர்கிட்ட நான் கேட்டேன், இங்க வரதுக்கு முன்னாலே அவர்கிட்ட நான் கேட்டேன், 10 days பிஃபோர் கேட்டேன், இந்த மாதிரி கலெக்ட் பண்ணலாம் இருக்க, படம் கலெக்ட் பண்ணலாம் இருக்க, எல்லாருக்கிட்டையும் இந்த விளக்கு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க ஏன் நீங்க அங்கேயே போய் பிச்சை எடுக்கிற, ரஜினிகாந்த் கிட்ட போ, அவர் ஃபுல் பணம் கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் அப்படின்னு சொன்னாங்க சொல்லி முதல்ல உங்ககிட்ட சொல்லியிருந்தாரு, அது இன்னும் இது மாதிரி இருக்கும், அதனால சொல்லலன்னு சொன்னாங்க. இதுதான் சித்தர்களுடைய பவர். ஒருத்தருடைய மனசுக்குள்ள போயிட்டு என்ன சொல்லணும் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வைப்பாங்க. அதோடைய இது